जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. இன்னைக்கு சொல்ல போகிறது ஹேமத்ரும யோகம். ஹேமத்ரும யோகம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், பாருங்கோ, ஹேமத்ரும யோகம். நிறைய பேர் யோகம் அப்படின்னால் பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டுதான் ஜாதகம் எடுத்துட்டு வர்றாங்க. ஒருவன் என்னிடம் இது பார்க்கறதுக்காக வந்துட்டு சொன்னார், சுவாமி எனக்கு ஹேமத்ரும யோகம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே காணவில்லை. நிறைய சொத்து இருந்தது, அது விற்று விற்று பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ எல்லாமே போச்சு அப்படி சொன்னான் வந்தவன். இப்போ நான் கேட்டேன், ஜாதகம் பார்த்தேன். ஆமாம், ஹேமத்ரும யோகம் இருக்கே உனக்கு. ஆமாம், உன்னிடம் யார் நீ ஜாதகத்தை காட்டியாச்சு, யார் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் கேரளா போனேன், சோட்டானிக்கரை போய் அம்மையை தரிசனம் பண்ணினேன். இப்போ அங்கே ஒரு பெரிய ஜோதிஷியை பார்த்தேன். அவர் சொன்னார், ஜாதகத்தில் ஹேமத்ரும யோகம் இருக்கு, நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு சொந்தமாகும், பெரிய லெவலில் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்தது, அதிலே இருந்து வரப்பட்ட அந்த வருமானத்தை வச்சு கொண்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் வாடகை எல்லாம் வந்துட்டு இருந்தது, ரெண்ட் எல்லாம் வந்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பேங்கில் வச்சுட்டு பெரிய லெவலில் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாருனால், அந்த ஜோதிஷ்கிட்ட மறுபடி போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், உனக்கு செய்வனை வச்சுருக்காங்க, அதனால தான் எல்லாம் போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்களாம். அந்த செய்வனை எடுக்கணும், அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை, அது செய்வனை ஒன்றும் அல்லை. அவனோட ஜாதகத்தில் ஹேமத்ரும யோகம் இருந்தது. அப்போ ஹேமத்ரும யோகம் என்னால் என்ன என்று முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அவன் ஏன் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத நிலைமையில் வந்தாச்சுன்னு உங்களுக்கு புரியும். இப்போ யோகம் என்ற வார்த்தைக்கு பாக்கியம் என்று அல்லே ஜோதிஷத்தில் அர்த்தம். யோகம் என்றால் ஒன்று சேர்ந்தது, யோகா என்றால் ஒன்று சேர்க்கக்கூடியது, யோகம் என்றால் இணைந்தது, யோகா என்றால் இணைக்கக்கூடியது என்று தான் அர்த்தம். இங்கே ஹேமத்ரும யோகம் அதோட சாஸ்திரம் எப்படி என்றால், சந்திரனுடைய 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் எந்த ஒரு கிரகமும் இல்லாமலும், சந்திரன் லக்ன கேந்திரத்தில் அல்லாமலும் இருந்தால் அது ஹேமத்ரும யோகம் ஆகும். புரிஞ்சாச்சா? இல்லை இல்லையா? மறுபடியும் பாருங்க, சந்திரனுடைய, அதாவது சந்திரன் சொல்லும்போது ராசி இல்லையா, உங்கள் ராசியுடைய 2ஆம் இடத்திலும், இது சந்திரனுடைய 2ஆம் இடம், அங்கே 0, எந்த கிரகங்களும் இல்லை. சந்திரனுடைய 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும், இது சந்திரனுடைய 12ஆம் இடம், அங்கேயும் எந்த கிரகங்களும் இல்லை, அதுதான் 0 போட்டிருக்கு. அப்போது சந்திரனுடைய 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும், அதாவது சந்திரனுடைய உங்களோட ராசியோட முன்னையும் பின்னையும் எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் இருந்தாலும், சந்திரன் லக்ன கேந்திரத்தில் அல்லாமல் இருந்தாலும் அது ஹேமத்ரும யோகமாகும். அப்போ சந்திரனுடைய முன்னிலும் பின்னிலும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, ப்ளஸ் சந்திரன் லக்ன கேந்திரத்தில் அல்லாமலும் இருக்க வேண்டும். லக்ன கேந்திரம் என்றால் லக்னத்திலிருந்து 4, 7, 10. அப்போ பாருங்க, இது லக்னம். ஒரு எக்ஸாம்பிள், மகர லக்னம். 1 லக்னம் என்றால் 1ஆம் இடம், 1, 2, 3, 4ஆம் இடம், அங்கே சந்திரன் இருக்கா? இல்லை. 5, 6, 7ஆம் இடம், இது கேந்திர ராசி, சந்திரன் உண்டா? இல்லை. 8, 9, 10, அதாவது லக்னத்திலிருந்து 4லேயோ
7லேயோ 10லேயோ சந்திரன் இருக்கு என்றால் அங்கே இதே மாதிரி இருந்தாச்சுன்னா முன்னையும் பின்னையும் கிரகம் இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஹேமத்ரும யோகம் அல்ல. சந்திரன் லக்ன கேந்திரத்தில் அல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது லக்னத்திலேருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ சந்திரன் இருக்கு, அதுக்கு முன்னையும் பின்னையும் கிரகம் இல்லை, அப்படி இருந்தால் அது ஹேமத்ரும யோகம் அல்லை. சந்திரன்ல இருந்து லக்ன கேந்திரத்தில் அல்லாமல் சந்திரன் இருந்தால் அது ஹேமத்ரும யோகம் ஆகும். அப்போ சந்திரனுடைய 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் எந்த ஒரு கிரகமும் இல்லாமலும் சந்திரன் லக்ன கேந்திரத்தில் அல்லாமலும் இருந்தால் அது ஹேமத்ரும யோகம் ஆகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த ஹேமத்ரும யோகம் இருக்கா இல்லையான்னு இப்போ இது படிச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இனி இதனுடைய பலம் என்ன என்று பார்க்கலாம். பாருங்க, இப்போது ஹேமத்ரும யோகத்தினுடைய பலங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று, ராஜகுலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கடைசி காலத்தில் தனம் பாக்கியங்கள் எல்லாம் அழிந்து தரித்திரம் அனுபவித்து கஷ்டப்பட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புரிஞ்சிருக்கா? அப்போ ஹேமத்ரும யோகம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இது யோகமா? இது ராஜகுலத்தில் பிறந்தாலும் எல்லாம் நஷ்டப்பட்டு தனம் பாக்கியம் ஒன்றுமே இல்லாமல் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தாரித்யம் அனுபவித்து வறுமை அனுபவித்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ராஜகுலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கடைசி காலத்தில் தனம் பாக்கியங்கள் எல்லாம் அழிந்து தரித்திரம் அனுபவித்து கஷ்டப்பட்டு இறக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக, எப்பொழுதும் தேவையில்லாமல் பயணம் செய்து கொண்டே இருக்கும். எப்பவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டில் எல்லாம் போகும்போது சிலவங்களை பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் நடந்து கொண்டே இருக்கும். மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் நடக்கும், திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் நடக்கும். ரோட்டில் எப்படி போய்கிட்டே இருக்கும். தேவையில்லைன்னு எதுக்கு போகிறேன் தெரியலை, எங்கேருந்து வந்தேன் தெரியலை, எங்கிட்டு போகிறேன்னு தெரியலை. அப்போ எப்படியும் இப்படி பயணம் செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் தேவையில்லாமல் பயணம் செய்து கொண்டே இருக்கும், நடந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்தது, உடலும் அணிந்திருக்கும் ஆடைகளும் சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதாவது குளிக்காது, வஸ்திரங்கள் கழுகாது, டோட்டலாக துர்கந்தமுள்ள உடம்பும் வஸ்திரங்களுமாக இருக்கும். சுத்தமே இருக்காது. என்ன சொல்லுவாங்க, சுத்த பத்தம் இருக்காது, அப்படி ஏதோ சொல்லுவாங்களே, அப்படி அசுத்தமாக இருக்கும். சுத்தமே இருக்காது, பல்லு தேய்க்காது, குளிக்காது, ஒன்றுமே இல்லை, அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வாழ்ந்திருக்கும் ஆயுள் காலத்தில் அதிக காலமும் துக்கம் அனுபவிக்கப்பட்டவனாக இருக்கும். 50 வயசு வரை இல்லை 80 வயசு வரை வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்ந்த கடைசி காலம் பார்த்தாச்சுன்னால் 50 வயசு வரை வாழ்ந்திருந்தால் அது 40 வயசு வரையும் அவன் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதாவது 75% டோட்டல் ஆயுசோட 85% துக்கமுள்ளவனாக இருக்கும், வறுமை உள்ளவனாக இருக்கும், கஷ்டப்பாடுகள் உள்ளவனாக இருக்கும், அலைச்சல் உள்ளவனாக இருக்கும். ஹேமத்ரும யோகம் இருந்தால். அடுத்தது ஹேமத்ரும யோகத்தில் பிறந்தவனுடைய கடைசி காலம் மிகவும் பரிதாபகரமாக இருக்கும். ஹேமத்ரும யோகம் ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசி காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோகம் தாரித்யம் எல்லாவராலையும் வெறுக்கப்பட்டவராக, மற்றவங்க எப்படியாவது முடிஞ்சால் போதுமா இருந்தது அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ பாருங்கோ, இங்கேயும் யோகம் என்று தான் சொல்லியிருக்கு. அப்போ யோகம் என்ற வார்த்தைக்கு பாக்கியம் என்று மட்டும் அர்த்தம் அல்லே. புரிஞ்சிருக்கா?
இப்போ ஹேமத்ரும யோகம் இருந்தால், இந்த ஹேமத்ரும யோகம் என்றால் எப்படி ஜாதகத்தில் இருக்கும், இந்த மாதிரி உள்ள அதோட பலங்கள் இருந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் சொல்லி வந்தேன். ஜாதகம் எடுத்து நல்லா பாருங்கோ. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி அதில் இருந்து வெளியில் வர முடியுமா என்று பார்க்கணும். சில தோஷங்களுக்கு பரிகாரங்களே இல்லை. ஆனால் 90% தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் இருக்கு. ஆனால் பரிகாரம் பண்ணப்பட்டவன் சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது கொண்டு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உள்ள புரோகிதன்மாரில், அதாவது இந்த புரோகிதம் செய்வாங்களே இல்லையா, அது ஞாயிறாக இருந்தாலும் சரி, நம்பூதிரியாக இருந்தாலும் சரி, வணிகராக இருந்தாலும் சரி, ஐயராக இருந்தாலும் சரி, ஐயங்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 85% சும்மா ஏமாத்துறது தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் படித்தது அதுதான், அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். இது பாருங்க, நம்ம நாட்டிலேயே, அதாவது வேத பண்டிதன்மார் அதிகமுள்ள நாடு தான் தமிழ்நாடு. ஆனால் இங்கேயே 80% புரோகிதன்மாரும் சுக்லாம்பரதரம் என்ற மந்திரத்துக்கு தேவன், அதாவது தேவதே விநாயகர் என்று நம்புகிறாங்க. அது சரியல்லே. சுக்லாம்பரதம் என்ற மந்திரத்துக்கும் விநாயகருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் சொல்லப்பட்ட நான் பைத்தியக்காரன் என்று சொல்கிறாங்க. இதுதான் உலகம். என்ன சொல்ல முடியும்? அப்போ தேவையில்லாமல் சுவாகா சுவாகா சுவாகான்னு சொல்லிட்டு இந்த சமித்துகள் அது ஏதோ எல்லாம் குச்சிகள் வாங்கி இருக்கிறாங்க. பொல்யூஷன் தான் உண்டாகுமே தவிர அதிலிருந்து எந்த பலங்களும் கிடைக்காது. அதனால ஜாதகத்தில் தோஷம் இருக்கு என்று தெரிஞ்சால் அந்த தோஷத்தை மாற்றுறதுக்கு சரியாக சாஸ்திரம் படித்து ஆளுகள்கிட்ட போகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது உங்கள் புத்தி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போது ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா? இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயாச்சுன்னா யாராவது வரும்போதே வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ரொம்ப சீரியஸாக இருந்தால் சொல்லுவாங்க இங்கே வேண்டாம், ஒன்று வேறு இடத்துக்கு போகணும். மற்ற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போயாச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லெவலுக்கு மேக்ஸிமம் காசெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சொல்லுவாங்க வேறு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, இது சீரியஸாக இருக்குது, இங்கே சரியாகாது. அப்போ நீங்கள் புத்தி உள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? முதல்லையே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு அல்ப லாபத்தை பார்த்து கொண்டு நீங்கள் முதல்ல இந்த சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, அவன் மேக்ஸிமம் அவங்க வாங்கியாச்சு, அப்புறம் சொல்லியாச்சு. அப்போ அந்த காலத்தில் என்ன, உங்களுக்கு தன நஷ்டம் வந்துடுச்சு, இந்த வியாதியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் வந்தாச்சுன்னா ஆரம்பத்திலேயே பெரிய இடத்துக்கு போகணும். அங்கே உங்களுக்கு உத்தரவாதித்தமுள்ள பொறுப்பான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க வேண்டும். அதுக்கு தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணினால் குணமாகும் என்றால் எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது. புதுசாக ஆயிரக்கணக்கு ஹாஸ்பிட்டல்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டும்போது கூட அங்கே ஒரு மார்ச்சரி கூட பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள்லேயும் மார்ச்சரி இருக்குது. எதுக்கு? டெட் பாடி வைக்கிறதுக்கு தான். அப்போ அங்கே வரப்பட்டவர் எல்லாம் பிழைக்காத சிலவர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவன் இறந்து போகிறது அது அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டு பலிக்காமலோ, கொடுத்த மருந்து சரியல்லாமலோ, டாக்டர் சரியல்லாமலோ அல்லே, அவனோட ஆயுஷ் அது அவ்வளவுதான். அவனோட தலையில் எழுத்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டில் இறந்து போகணுன்னு இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டு நடக்கும் காலத்தில் அது அவனோட தலையில் எழுத்து தான், அது மாற்ற முடியாது. அதுபோல் எல்லா வியாதிக்கும் பரிகாரம் இருக்குது, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒருவன் சொல்லியாச்சுன்னா உங்களை ஏமாத்துறது தான். புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கப்பட்ட தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா என்று தெரிஞ்சு, பரிகாரம் இருக்கு என்றால், அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணினால் வியாதி மாறும் என்று இருந்தால் மட்டும்தானே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சர்ஜரி பண்ணுறோம், பேஷண்ட்டு இறந்து போகும் அப்படின்னா பண்ண சர்ஜரியே தேவையில்லை இல்லையா? இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு மூளை இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு ஆள்கிட்ட போகக்கூடிய அந்த திங்கிங் உங்களுக்கு வரும். ஜெகத் மாதா மகாதேவி உங்களுக்கு நல்ல வழி காட்டட்டும், நல்ல ஒரு ஆச்சாரியன் உங்களுக்கு கிடைக்கட்டும்.
உங்களோட ஜாதகத்தில் உள்ள குணதோஷங்களை தெரிஞ்சு தோஷங்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் உள்ள வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.